உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோப் பண்ண போடணும் போடணும், ஓடணும் ஓடணும், குதினா குதிக்கணும். என்ன வயசுல? 82 வயசுல முடியுமா? பெஸ்ட் ஹோட்டல் எதுன்னு கேட்பேன். பெஸ்ட் ஹோட்டல் எதுன்னு கேட்டா என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டேன். உங்க ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்க அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட். இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு எப்படி இக்கிகாய் பயன்படுது? ஆஹா, எப்படி சார்? அந்த ஊர்ல போனா ஒரு 1000 பேர் 100 வயசு இருக்கும், 100 வயசு இருக்கும் 1000 பேர் எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? மா சுப்பிரமணியங்க மதிப்பிற்குரிய ஹெல்த் மினிஸ்டர், டாக்டர் நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க, எல்லாருமே ஓடுறாங்க. வாழ்வது மற்றவர்களுக்காக. சோ இப்போ செய்யற தொழில ரொம்ப ஆழமா நேசிச்சு செய்யறதா இக்கிகாய். ஒண்ணு நேசிச்சு செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அது பண்றதுனால உங்களுக்கு வருமானம் வரணும். அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம, யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம அது பண்ற தொழில் தான் அப்ப இக்கிகாய். இந்த இக்கிகாயை நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம் ஆரோக்கியமா வாழணும். 100 வயசு இருக்கிறது சார், தண்ணி போட வேண்டாங்கிறீங்க, மட்டன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாங்க. இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஒருத்தர் சொன்னேன், எதுக்கு சார் இருக்கிறது? அடப்பா இப்படி சொல்லாதீங்க. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுது சார். மனசு டென்ஷனா இருக்கா? தனித்திரு, வெளித்திரு. ஐன்ஸ்டைன் இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்கான்னு, ஐன்ஸ்டைன் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு தனித்திருந்துதான் அவங்களுடைய தனித்தன்மையை பெற்றார். யாருக்கு தனிமையா இருக்கிறாங்களோ பெரிய சாமியார் ஆயிடும். ரஜினிகாந்த் ஒரு லைஃப் ஸ்டைல், அவர் ஸ்டைலே வேற. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிறாரு. ஆனா நம்ம தமிழனுக்கு 100 தடவை சொன்னா கூட ஒரு தடவை ஏற மாட்டேங்குது. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது லைஃபை சந்தோஷமா வைக்கிறது தான் லைஃப் ஸ்டைல். எப்படி வேணாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானால் வாழ்க்கைங்கிறது. அப்ப உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுருங்கிய வாழ்க்கை. ஒண்ணு எவனும் ஞாபகம் வைக்க மாட்டேன். பெர்மனண்டா ஒண்ணு ஞாபகம் வைக்கணும்னா நல்ல நல்ல காரியங்கள் செய்வேன். வணக்கம் சார், என் பேரு டாக்டர் பக்தவச்சலம். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு மருத்துவம் இல்ல, வியாதிகளும் இல்ல, நாள்பட இதெல்லாம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. To be healthy, what sort of a diet you should take? What activities are required to keep you healthy? Health அப்படின்னா health is wealth. செல்வம்ங்கிறது உடம்புல தெம்பு இருந்தா தான் செல்வம். பணம் பேங்க்ல பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். சோப் பண்ண போடணும் போடணும், ஓடணும் ஓடணும், குதினா குதிக்கணும். என்ன வயசுல? 82 வயசுல முடியுமா? எப்படி சார் இருக்கிறீங்க என்ன கேட்பாங்க. சொன்ன வண்டி ஓடுதுங்க. என்னங்க வண்டி ஓடுதுன்னு சொன்ன, என்னங்க அர்த்தம்? அட காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், யூரின் போகுது, மோஷன் போகுது, பசிக்குது, சாப்பிடுறது ஜீரணமாகுது, படுத்தா தூக்கம் வருது. இதுக்கு மேல என்ன வேண்டியிருக்குங்க? நிறைய பேர் பணக்காருக்கு படுத்த தூக்கம் வருது இல்ல, கொஞ்சம் பேர் ஜீரணமாகிறது இல்ல, ஜீரணமாகாம கான்ஸ்டிபேஷன் வருது, கண்ணு தெரியறது இல்ல, பேச முடியறது இல்ல, பேசுறது புரியல, ஞாபக சக்தி குறைஞ்சு போயிடுதா, அல்சைமர் வந்துருது. நம்ம உடம்பு ஹெல்த்தியா இல்லைன்னா நம்ம எங்க போய் தலை வச்சு முட்டிக்கிறது? சார் நீங்க வாழ்றது பணம் சம்பாதிக்க கரெக்ட், பணம் ரொம்ப முக்கியம். பெட்ரோல் மாதிரி ஒரு காருக்கு ஒரு பெட்ரோல் ஊத்தினா தான் வண்டி ஓடும். ஆனால் அந்த என்ஜின் நல்லா இருக்கணும்ல. ஹோட்டலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் எது ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று சூஸ் பண்ணி சாப்பிடும். பெஸ்ட் ஹோட்டல் எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல், உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் பண்ணுவாங்க, இட்லி பண்ணுவாங்க. சாரி, சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வியாபாரத்துக்காக ருசியை ஆட் பண்ணுறாங்க, அஜினமோட்டா போடுறாங்க, நிறைய காரத்தை போடுறாங்க, என்னென்னமோ பேரில் போடுறாங்க. கொஞ்சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் சம்பளம் சரியாக கொடுக்கறதில்ல, இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்களா, அங்க சாம்பாரை கலக்கிட்டு இருக்காரு. போன மாசம் சம்பளம் கொடுக்கல, இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் கொடுக்கல. அவன் சொல்றாரு நாசமா போக, சாம்பார் நல்லா தான் இருக்கும், அவங்க போட்ட இன்கிரீடியன்ட் எது நாசமா போக, நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்ல எல்லா ஹோட்டலை பத்தி சொல்ல, சில ஹோட்டல்கள் சார் ஹோட்டலுக்கு இன்றியமையாதப்போ போக வேண்டியதான். வெளியூருக்கு போறீங்க, வெளிநாட்டு போறீங்க, என்ன சார் நான் என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி கொடுத்தேன். காரம் இல்லாம சாப்பிடுவேன். காரத்தை சாப்பிட்டா டைஜஷன் கெட்டு போகுது. அப்துல் கலாம் சொன்னாரு, இந்தியா வில் பி a powerful country in 2020. பவர்ஃபுல் கண்ட்ரினா நியூக்ளியர் பவர் கிடையாது. ஹெல்த்தியஸ்ட் சிட்டிசன்ஸ் இருக்கிற ஊர் தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. துப்பாக்கி தூக்கணும்ல, தூங்காம வேலை பண்ணணும்ல டாக்டர், மக்களுக்கு சேவை செய்யணும்ல பாலிட்டிஷியனு. பவர்ஃபுல்ங்கிறது மென்டலி பவர்ஃபுல், இன்டலெக்சுவலி பவர்ஃபுல், இமோஷனலி பவர்ஃபுல். பவர்ஃபுல் அப்படிங்கிறது சார் ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுறதுல அர்த்தம் இருக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியுது. பவர் அப்படிங்கிறது தி பவர் ஆஃப் அ மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். எப்படி சார் அந்த ஊர்ல போனா ஒரு 1000 பேர் 100 வயசு இருக்கிறோம் எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன படிப்பு படித்தேன், சமுதாயத்துக்கு உபயோகக்கூடிய படிப்பு படித்தேன்.
படித்தேன், நான் டாக்டர் படிச்சுக்கேன்னு வைங்களேன். இந்த டாக்டர் படிப்பு மக்களுக்கு உபயோகமாகிறதா இல்லையா? அந்த படிப்பு, அந்த தொழில், டாக்டர் தொழில், மருத்துவ தொழிலை ஆசையோடு செய்கின்றேன். அப்போ நான் படித்த படிப்பு டாக்டர், நான் செய்வது தொழில் டாக்டர், அதன் மூலம் எனக்கு வருமானம் வருகிறது, அந்த தொழில் மூலம் வருமானம் வருது. ஆனா இந்த தொழில் மூலம் சமுதாயம் பயனடைகிறதா? நான் பண்ற தொழில் பணம் வருது, சந்தோஷம் வருது, நான் படிச்சது அதுக்காகத்தான், மக்கள் பாராட்டுறாங்களே, இவன் தான் டாக்டர் ஐயா, பக்த வச்சிருக்கிற டாக்டர் ஐயா, அவன் எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்றான், எத்தனை பேருக்கு வியாதி வராம இருக்கிறதுக்கு புக்கு சொல்றான். சோ இப்போ செய்யற தொழில ரொம்ப ஆழமா நேசிச்சு செய்யறதா ஒண்ணு நேசிச்சு செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அது பண்றதுனால உங்களுக்கு வருமானம் வரணும். அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம, யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம அது பண்ற தொழில் தான். அப்ப ஈக்காய் மனசுல டென்ஷன் அப்படின்னா என்ன வருது? டென்ஷன் சொன்னா மற்றவங்களோட மனசை புண்படுத்துறீங்க. சார் எனக்கு 100 கிலோ இருக்குன்னா நீங்க அனாவசியமா சாப்பிட்றீங்க. அளவா சாப்பிடணும், அதிகமா எக்ஸசைஸ் பண்ணணும், நிம்மதியா தூங்கணும், காலையில் 4 மணிக்கு எந்திக்கணும், நல்ல நல்ல புக்ஸ் படிங்க, திருக்குறள் படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க. இந்த இக்கிகாயை நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம் ஆரோக்கியமா வாழணும். 100 வயசு இருக்கிறது சார், தண்ணி போட வேண்டாங்கிறீங்க, மட்டன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாங்க, இருந்து என்ன சார் பிரயோஜனம்? எதுக்கு சார் இருக்கிறது? அடப்பா இப்படி சொல்லாதையா. நம்ம 100 வயசு, நம்மளோட ஆயுசே 110 சதமானம் பவத்து அப்படின்னா 110. முன்னெல்லாம் சார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்பத்திரிகளே அதிகமா இல்லை சார். ஆஸ்பத்திரி சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், வெஜிடபிள்ஸ்ல 100 வெஜிடபிள்ஸ் இருக்கு. அந்த 100 ஒவ்வொரு வெஜிடபிளும் ஒரு வைத்தியம். சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே ஒரு வைத்தியம். மஞ்சள் காமாலிக்கு கீழநல்லி, கண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஒரு வெஜிடபிள். எல்லாமே நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் தான். நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலா இருக்கக்கூடிய மூலிகைகள். அது மலையில போய் எடுத்துட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் மரத்தில் இருக்க அந்த பட்டை இருக்கு பாருங்க, அதே வைத்தியம். பார்த்தீங்கன்னா கிராம்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிராம்பு, பட்டை, லவங்கம், பட்டை, இஞ்சி, தக்காளி, மணத்தக்காளி. சார் எனக்கு வயிறு சரியில்லை, கேஸ் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்க தெரியுங்களா? லங்கனம் பரம ஔஷதம். வயிற்ற பட்னி போடுங்க சார், ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி. எந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு போக வேண்டியது. ஏதோ தப்பான ஆகாரத்தை போட்டு உள்ள போய் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகுது. அப்போ எரிச்சல் ஆகுது, நெஞ்செரிச்சல் ஆகுது, வாந்தி வருது, வயிற்று வலிக்குது அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஜீரண உறுப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். லங்கனம் அப்படின்னா பட்டினி போட்டு பரம ஔஷதம். மனசு டென்ஷனா இருக்கா? தனித்திரு, வெளித்திரு, பசித்திரு, தனியா இரு, 4 மணிக்கு எதிரி, சாப்பிடாத, தண்ணி மட்டும் குடி. அதுக்காக தான் போறாரு. காட்டுக்குள்ள ஏன் போறாங்க? கௌதம புத்தர் போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்தாருன்னா தியானத்தில் உட்கார்றாரு. நான் யார், நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய தேசத்தில் இவ்வளவு பேர் ஏன் கஷ்டப்படுறாங்க? சித்தார்த்தர் கௌதம புத்தரை மாத்திருந்த அந்த தனிமை, அந்த புத்தம், அந்த மரம் இல்லை. அப்துல் கலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஐன்ஸ்டைன் இருக்கான்னு வைங்களேன், இவங்கெல்லாம் ஒரு தனித்து இருந்துதான் அவங்களுடைய தனித்தன்மையை பெற்றார். யாருக்கு தனிமையா இருக்கிறாங்களோ ஒரு பெரிய சாமியார் ஆயிரும். பெரிய பெரிய சாமியார் அவங்களுக்கு தனிமையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர். ஞானம் அப்படிங்கிறது படிப்பு, யூனிவர்சிட்டியில படிச்சா படிப்பு வரும். ஒரு ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து அவங்க என்ன நல்லது பண்ணாங்கன்னு படிச்சாவே நமக்கு ஞானம் வந்துடும். யார் அதிகமா புக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மறதி வராது. அல்சைமர்ங்கிறது மறதி வியாதி. அந்த வியாதி வராமல் இருக்கணும்னா எப்ப பார்த்தாலும் படிக்கணும். எனக்கு 82 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு லைப்ரரியே இருக்கு. 4000 புக்கு வச்சிருக்கேன். நான் எழுதின புக்கே 19 புக்கு இருக்கு. மருத்துவ புக்கள் 100, மருத்துவம் சாராத புக்கு ஒரு 300 400 எழுதின, ஆட்டோபயோகிராஃபி, மற்றவங்க எழுதின எல்லாம் தேடி வச்சிருக்கேன். எந்த புக் எடுத்தாலும் எனக்கு புது விஷயம் கிடைக்கும். மைண்ட்ஃபுல்லா எல்லாம் பண்ணணும்னு ஒரு புக் படிச்சேன். டூ எனிதிங் மைண்ட்ஃபுல். சாப்பிட்றது கூட தனிமையா உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட கூடாது. தனியா பசிக்கும் போது தான் சாப்பிடணும். சாப்பிட்டு உணவு கம்ப்ளீட்டா ஜீரணமான பின்னால் தான் அடுத்த உணவுக்கு போகணும். காலையில் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1 மணிக்கு சாப்பாடு, ஈவினிங் நைட்டு, இப்படியெல்லாம் பண்றது இல்லை. எப்போ பசிக்கும், சும்மா காட்டில் இருக்க சிங்கத்தை பாருங்க, பசிச்சா தான் வேட்டையாடும். அது வேட்டையாடுமே பக்கத்தில் போய் ஒன்றும் பண்ணாது. பசிக்குங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். வயிற்றுல ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் சாப்பிடுன்னு சொல்லதான் பசி. நம்ம டைமுக்கு நம்ம நொறுக்கு தீனி சாப்பிட்றதும், அது ஏதோ சிக்கன் ஃப்ரை, ஃப்ரெஷ் ஃப்ரை என்னமோ சொல்கிறாங்கல்ல, அவசியம் இல்லை. அப்போ வயசு குறைஞ்சிடும். அதிகமாக சாப்பிட்றவனுக்கு வயசு குறைவு, குறைவாக சாப்பிட்றதுக்கு வயசு அதிகம். எதுக்கு சார் வயசு இருக்கணும்? இந்த தேசம் ஞானம் உள்ள பெரியவர்களை பார்க்கணும். தேசத்துக்கு முன்னேற்றத்துக்கு முக்கியமானவர்கள் அப்துல் கலாம் மாதிரி, வாஜ்பாய் மாதிரி, மோடி மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி, CN அண்ணாதுரை மாதிரி அறிவுள்ளவர்கள் இருக்கணும். அப்பதான் அறிவுள்ள சமுதாயம் வரும். உடம்ப நல்லா வச்சுக்கிறது எப்படின்னே ஒரு கண்டுபிடிப்பு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் they did a research. Which are the items when you consume? என்ன ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது உடம்பு தெம்பா இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும் பொழுது, அந்த ஆரம்பத்தில் ஒண்ணுமே ரிசர்ச் பண்ணாம நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? களி சாப்பிட்டாங்க, ராகி களி. நெய் ஊத்துறாங்க, பசு நெய் ஊத்துறாங்க, கீரை, சட்னி. வாய்க்கு ருசியா இருக்கிறது மட்டும் சாப்பிடல, உடம்புக்கு எது நல்லது? சுண்ணாம்பு, வெத்தலை சுண்ணாம்பு போட்டு. சுண்ணாம்புல கால்சியம் இருக்கு. ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில் நின்னாங்க. வெயில் நிற்கும் போது வைட்டமின் D வருதுன்னு ஸ்விம் பண்ணாங்க, துணி துவைச்சாங்க, எல்லாத்தையும் வீடு கூட்டினாங்க.
எக்ஸசைஸ் சார் அது. நேச்சுரலாக பண்ணுற வேலையிலேயே எக்ஸசைஸ் வந்து நம்ம ஜிம்னாசியத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைய தூக்கிறது, குழந்தை கூட தூக்கிட்டு ஓடுறது, கோயிலுக்கு போகிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலுங்கிறது அங்கே ஒரு அமைதியான இடம், அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த சிலைக்குள்ளையா கடவுள் இருக்கு? இல்லை. நட்ட கல்லை 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணமுணக்கும் மூடனே நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். பாம்பாட்டி சித்திர சிவபாக்கியர் சொன்னார், நட்ட கல்லு மேல அபிஷேகம் பண்ணி பூவை போட்டு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பை சொல்லலாம். ஆனா கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறா என்ன தெரியாது. ஆனா உங்க மனசுக்குள்ள கடவுள் இருக்கார். இந்த கடவுள் தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் நல்ல ஆகாரம், நல்ல எண்ணங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல இடம், நல்ல கோவில், நல்ல புத்தகங்கள், இதெல்லாம் தான் நல்லவனா மாறுவீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகாரம்ங்கிறது ஒரு காரில் போடுற பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் போடுற காரில் போய் நீங்கள் கெரசின் ஊற்ற முடியுமா? வெஜிடேரியனா வெஜிடேரியன் தான் சாப்பிடும். நான் வெஜிடேரியன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன். ஏதோ நாளைக்கு சாப்பிடுங்க. வெஜிடேரியன் டயட் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு, தினம் நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டு தப்பு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு, நான் யூஸ்வலாக தமாஷா பேசுறது, எத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்? 100 பேர் தூக்குறான். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஆடா பிறப்பீங்க. என்னையாது அட, ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டும்போது அவங்க அம்மா ஆடு அங்கேருந்து பார்க்குது, இல்லை நம்ம குழந்தைய வெட்டுறானே நாசமாக போக, அடுத்த ஜென்மத்திலும் ஆட்டுக்குட்டியாக பறக்கட்டும்னு அந்த அம்மா சொல்லுமில்ல. ஆட்டுக்குட்டி அம்மாவுக்கு மனசு இருக்குமில்ல. திருக்குறள் என்ன சார் கேட்குறாரு ஒருத்தர், BA MBBS படிச்சுவார். நான் சொன்னேன் அவர் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தார். திருக்குறளுங்கிறது திருவள்ளுவர் எழுதின அற்புதமான புத்தகம். 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினார். 2 வரியில் அருட்பால், பொருட்பால், புறத்துப்பால், காமத்துப்பால் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. 2 வரி இல்லையா சார்? 2 அடியில் சொல்லிக் கொடுக்குறாரா? இல்லை சார், எங்கள் பொண்டாட்டி ஒரே அடியில் சொல்லிக் கொடுக்குறா சார். திருக்குறளை படிங்க சார். நிறைய வீட்டு நிலைமையெல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டாரு. அது ஒன்றரை இஷ்டம் அப்பான். கல்யாணம் பண்ணி தான் தீரணும்னு கேட்டேன். அது ஒன்றரை இஷ்டம் ஐயா. காதலிச்சு பண்ணலாமா, அரேஞ்ச் மேரேஜ் பெட்டரா? என்னையா கேட்குறிய? கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறியா? அது ஒன்றரை இஷ்டம் ஐயா. ஆனால் அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கினீங்கன்னா அவங்க சொத்து உனக்கு வரும், ஆசீர்வாதம் வரும். யாரும் சொல்லாமல் ஓடி போனீங்கன்னா அவங்க சொத்து வேற யாராவது தர்மஸ்தாபனத்துக்கு எழுதி வச்சுருவாங்க. அதனால சொத்துங்கிறது நீ தான் சொத்து. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சொத்துங்கிறது நீ தான். பேங்க்கில் இருக்க பணம் கிடையாது. உன்னை நம்பித்தான் அவங்க ஒரு தோட்டத்தை வச்சுருக்காங்க. 10 ஏக்கரா தோட்டம், 10 மாடு, 20 தென்னை மாடு. நீ தானே வரணும். இல்லைங்க நான் மிலிட்ரியில் சேரணுங்க. விவசாயம் யாரா பண்ணுவான்? பெஸ்ட் தொழில் என்னங்கிற விவசாயம். அதுக்கு அடுத்தது ஆசிரியர் தொழில், அதுக்கு அடுத்தது மருத்துவர் தொழில், அதுக்கு அடுத்தது மருத்துவரை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் தொழில். நான் இந்த 3வது தொழில் 4வது தொழில். எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நான் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்க்கறது இல்லைங்க. இன்னைக்கு என்ன டெய்லி கலெக்ஷன் அப்படின்னு என் அக்கௌண்ட்டை கேட்டு பாருங்க. என் அக்கௌண்ட் கேட்டு பாருங்க. ஜெயக்குமார் இருக்கார், காந்திராஜ் இருக்கார், வசந்தி மேடம் இருக்கார். கேட்டு பாருங்க. அக்கௌண்ட் நீ எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ணேன், எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தினேன், எத்தனை பேர் உயிரை காப்பாற்றினேன், இதுதான் பேலன்ஸ். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது லைஃபை சந்தோஷமா வைக்கிறது தான் லைஃப் ஸ்டைல். சூட்டு, பேண்ட், டை, நீ போடுறது, மோடியோட ஜாக்கெட், அது லைஃப் ஸ்டைல் கிடையாது. முகத்துக்கு நிறைய பவுடர் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஸ்டைலா இருக்கிறது லைஃப் கிடையாது. லைஃபே ஒரு ஸ்டைலா இருக்கும். வாழ்ந்தால் இவன் மாதிரி இருக்கணும்டா, இவன் மாதிரி இருக்கணும்டா. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறான், உழைக்கிறான், 12 மணிக்கு சாப்பிடுறான், பின்ன உழைக்கிறான். மற்றவர்களுக்காகவே இவன் உடம்பு, அதுதான் லைஃப் ஸ்டைல். மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் லைஃப் ஸ்டைல். மற்றவர்களை பார்த்து உன்னை பாராட்டுவது லைஃப் ஸ்டைல் இல்லை. மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். எந்த வாழ்க்கையில இருக்கிறீங்களோ, பொய், பெரட்டு, உருட்டு, திருட்டு, மிரட்டு இல்லாம நடந்தாவே நல்ல லைஃப் ஸ்டைல். நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு நீங்க முட்டாள்தனமான வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா? ஜெயிலுக்கு போயிடுறாங்க, கடனை வாங்குறாங்க, லண்டனுக்கு ஓடிடுறாங்க. இது என்ன லைஃப்னு எனக்கு புரியல. கடன் வாங்குறதே ஒரு தொழிலை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு வேலை கொடுக்குறது. அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு 6 தேசத்துக்கு மன்னராக இருந்தார், 7 தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். சின்ன வயசுல 40 வயசுலயே இறந்து போயிட்டார். போகும்போது அவருக்கு தெரிஞ்சு வச்சு வாழ்க்கைங்கிறது கடைசி 1 வாரம் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னால இன்னொருத்தர் தேசத்தை பிடிக்கிறது, பொருளை தேடுறது, இதை பண்றது சொல்லி ஆயிரக்கணக்கான கிலோகிராம்ஸ் ஆஃப் கோல்டு, ஒரு கோடிக்கணக்கான வைரங்கள். என்ன ஆகும்? 1 வாரத்தில் உங்க உயிர் போயிடும். 1 வாரம், 7 days தான். எங்க அம்மாவை பார்க்கணுமேனு கேட்கிறாரு அலெக்சாண்டர் கிரேட். அவங்க டாக்டர்ஸ் கிட்ட, முடியாது சார், 1 வாரம் 15 நாள் ஆகும் ஊருக்கு போய் சேர்றதுக்கு. இவங்க 4 நாளில் போயிடுவீங்க அப்படின்னு. என்னடா 4 நாள் போயிடும்? டே நம்ம மாவீரன்றா, அலெக்சாண்டர் தி கிரேட்ரா. இல்லை சார், ஹார்ட் ஃபெயிலியர் சார், லங்கு ஃபெயிலியர் சார், பிளட்டு குறைஞ்சி போச்சு சார். அவன் டாக்டர் அழுகிறான். என்ன அடிச்சு போட்டா என்ன பண்ணுறது? அப்போ நான் பழைக்க மாட்டேனா? அப்போ என்ன பண்ணுறேன்? நான் சம்பாதிச்ச கோல்டு, வைரம், கோமேதகம் எல்லாத்தையும் ரோட்டில் போடுறேன், எல்லாம் முதிக்கிட்டோம். நான் தான் ஒன்றும் கையில் கொண்டு போக முடியாது. சவப்பெட்டி, இந்த பக்கம் பெரிய ஓட்டை, 2 கை நீட்டுற வழி, 2 கை மேலே சூரிய பகவானை பார்க்கணும். அப்படியாப்பட்ட அலெக்சாண்டர் தி கிரேட் போகும்போது கையில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்கட்டும்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் தூக்கு சொல்லுங்களேன் சவப்பெட்டியை. எவனாலும் எனக்கு காப்பாற்றும். நேரம் வரும்போது போய் தான் தீரணும். அலெக்சாண்டர் தி கிரேட் கொடுத்த ஞானம் நம்மளுக்கு வருதா? ஏமாத்துறோம், பொய் வாக்கு சொல்கிறோம், இன்னொருத்தர் நிலத்தை அபகரிக்கிறோம், சம்சாரத்தையே ஏமாத்துறோம். அண்ணன் தம்பி, அப்பா மகனுக்கே சண்டை வருதுன்னு
இதுவா வாழ்க்கை? எப்படி வேணாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானால் வாழ்க்கைங்கிறது. அப்போ உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுருங்கிய வாழ்க்கை. ஒன்று எவனும் ஞாபகம் வைக்க மாட்டான். பெர்மனெண்ட்டாக ஒன்று ஞாபகம் வைக்கணும்னா நல்ல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். எல்லாமே டெம்பரரி சார். அழகு டெம்பரரி, ஸ்ட்ரென்த் டெம்பரரி, புகழ் டெம்பரரி, சொத்து டெம்பரரி. தயவு செய்து இந்த மாயையை பார்த்து போகாதீங்க. எது நிரந்தரம் அப்படின்னா, நிரந்தரம் இஸ் ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் டன் பை ரைச்சியஸ் பீப்புள். நல்லவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் எப்பவுமே நம்ம மனசுல நிற்கும்.